Hello viewers, இந்த வீடியோல நாம கமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த கமெண்ட்ஸ்னா என்னென்ன டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் இந்த கமெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ C++ல நிறைய லைன்ஸ் கோட் எழுதி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம பண்ண இந்த ப்ரோக்ராமை நம்மளே ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கே நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை எதுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கே நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி நம்மளே நம்ம ப்ரோக்ராமில் எழுதி வச்சுக்கலாம். அதை நார்மலாக அப்படியே ப்ரோக்ராமில் எழுதணும் அப்படின்னா நமக்கு எரர் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன், நமக்கு எந்த எரருமே வரல, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நமக்கு மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பக்கத்துலேயே நான் திஸ் இஸ் எ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது இது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம நார்மலாக இப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு எரர் வரும். நான் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே நமக்கு ஒரு எரர் காட்டியிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் டபுள் ஸ்லாஷ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி கொடுத்த உடனே இந்த லைன் ஃபுல்லாக கமெண்ட் லைன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக ரன் ஆகிடுச்சு, எரர் எதுவுமே வரல. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக என்ன வேணாலும் எழுதி வச்சுக்கலாம். ஆனால் இப்படி டபுள் ஸ்லாஷ் கொடுக்கறதால இந்த ஒரு லைன் மட்டும்தான் கமெண்ட் லைன் ஆகும். ஸோ இதுவே நீங்கள் 2-3 லைனில் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2-3 லைனுக்குமே டபுள் ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி எத்தனை லைனுக்கு வேணாலும் நீங்கள் டபுள் ஸ்லாஷ் கொடுத்து என்ன வேணாலும் ரெஃபரன்ஸுக்கு எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 2 லைன் 3 லைனுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் நிறைய லைனில் கமெண்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மல்டி லைன் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரண்ட் ஸ்லாஷ் கொடுத்து ஒரு ஸ்டார் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். எத்தனை லைன்ஸ் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்டிங்கில் ஒரு ஸ்டார் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்துடணும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே கமெண்ட் லைன் ஆகிடும். இந்த கமெண்ட்ஸ்குள்ளே கொடுக்குறோம் இல்லையா, அது இந்த ப்ரோக்ராமில் ரன் ஆகாது. நம்ம கமெண்ட் லைனில் கொடுக்குற எல்லாத்தையுமே நம்ம கம்பைலர் இக்னோர் பண்ணிடும். அதை மட்டும் விட்டுட்டு மற்ற கோட்ஸ் மட்டும்தான் அது ரன் பண்ணும். கமெண்ட்ஸில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைனை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் ஸ்லாஷ் கொடுத்து அந்த ஒரு லைனில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம். இதுவே நீங்கள் நிறைய லைனில் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்லாஷ் அண்ட் ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை லைன்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எண்டிங்கில் ஒரு ஸ்டார் கொடுத்து ஃப்ரண்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே கமெண்ட் லைன் ஆகிடும். நம்ம இப்போ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதால இந்த கமெண்ட் லைன் நமக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது. நம்ம நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதும்போது நமக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கே ரெஃபரன்ஸ் மாதிரி அந்த இடத்துல கமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதும்போது இந்த கமெண்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.